பிளான்ட்ல இருக்கக்கூடிய சைனோஜெனிக் கிளைகோலைட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது ஒரு செகண்டரி மெட்டபோலைட்ஸ் பிளான்ட்ல பார்க்கக்கூடியது. செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னும் போதே நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இதுக்காக பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக மெயினா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் against herbivores, pathogen, even mammals and birds against கூட இந்த செகண்டரி மெட்டபோலைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுது. ஷார்ட்டா நம்ம சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸை சிஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஜியில் ஆல்ஃபா ஹைட்ராக்சி நைட்ரைல் குரூப்பும், அதாவது அதில் ஒன்றான ஏ கிளைகான் அப்படின்னு சொல்லலாம், ஆர் சைனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சுகர் மாய்டி, சுகரும் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் அதை சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து இந்த குளுக்கோஸை விட்டுட்டு இங்கே பார்த்தோம்னா இது வந்து ஹைட்ராக்சி நைட்ரைல் குரூப். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் நைட்ரைல் குரூப் கூட இந்த டி குளுக்கோஸ், ஸ்பெஷலாக குளுக்கோஸ் மாய்டி எதுவாக இருக்கும் அப்படின்னா டி குளுக்கோஸ், இது பீட்டா லிங்க்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சைனோஜெனிக் கிளைகோசைட் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்டா இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஃபேபேசி, ரோசேசி, லினேசி, கம்போசிட்டே, இன்னும் பல ஸ்பீஷஸும் இருக்கு. ஸோ மெயினான இந்த ஸ்பீஷஸ்லாம் தான் இந்த சைனோஜெனிக் கிளைகோசிடேஸை பார்க்க முடியும். பிளான்ட்ல சைனோஜெனிக் கிளைகோசைட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ல இருந்து தான். ஸோ ஸ்பெசிபிக் சில அமினோ ஆசிட்ல இருந்து. ஸோ இட்ஸ் அமினோ ஆசிட் ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் டிஃபர் ஆகும். ப்ரிகர்சர் என்ன அப்படின்னு அதையும் நம்ம பார்ப்போம். பயோசிந்தட்டிக் ப்ரிகர்சர்ஸான அமினோ ஆசிட்ல இருந்து இந்த ஹைட்ராக்சிலேட்டட் நடந்ததுக்கு அப்புறமா என் ஹைட்ராக்சி அமினோ ஆசிட் கிடைக்கும். இது ஆல்டாக்சைமா கன்வெர்ட் ஆகப்படுது அண்ட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு நைட்ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ட்குள்ள நடக்கக்கூடிய மெட்டபாலிசம். ஸோ இதுல ஹைட்ரோலைக்சிலேட்டட் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஹைட்ராக்சி நைட்ரைல், அதாவது சைனோஹைட்ரின் ஆர் நம்ம ஏ கிளைகோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிடைக்கும். ஸோ இது கூட ஒரு குளுக்கோஸ் வந்து ஆட் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சைனோஜெனிக் கிளைகோசைட் கிடைக்குது. ஓகே, சைனோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹெச்சிஎன் தான் நம்ம சைனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹெச்சிஎன் ஹைட்ரோஜன் சயனைட், சைனோஜெனிக் கிளைகோசைட் பிரேக் டவுன் ஆகி கிடைக்கக்கூடியது தான் ஹைட்ரோஜன் சயனைட். ஸோ இது முதல்ல வந்து பிட்டர் ஆல்மண்ட்லையும் பீச்சோடைய லீவ்ஸ்ல தான் இருந்ததை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோஜன் சயனைட் லேட்டர் மெனி ஸ்பீஷியஸ்ல, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷியஸ்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுல இருந்து கிடைக்கக்கூடியது ரெண்டு ஸ்டெப் ப்ராசஸ் மூலயமா. ஒன்று வந்து டி கிளைகோசைலேஷன், இன்னொன்று வந்து கிளீவேஜ் ஆஃப் த மாலிக்யூல். இப்போ அது வந்து பீட்டா கிளைகோசிடேஸ் மூலியமாகவும் ஆல்ஃபா ஹைட்ராக்சி நைட்ரலேஸ் மூலியமாகவும் நடக்கும். ஸோ பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த சைனோஜெனிக் கிளைகோசைட், இது சிஜி அப்படின்னு சொல்றோம். இது வந்து டூ ஸ்டெப் ப்ராசஸ் மூலயமா ஹெச்சிஎன் ஹைட்ரோஜன் சயனைடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டி கிளைகோசிலேட்டட் நடக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் பீட்டா கிளைகோசிடேஸ். அதுக்கப்புறமா ஹைட்ராக்சி நைட்ரைலா கன்வெர்ட் ஆகப்படுது. இந்த ஹைட்ராக்சி நைட்ரைல் தான் இப்போ நம்ம சொன்ன ஏ கிளைகான் ஆர் சைனோஹைட்ரேட். ஸோ ஃபர்தர் ஆல்ஃபா ஹைட்ராக்சி நைட்ரிலேஸ் மூலயமா இது ஹைட்ரோஜன் சயனைடா கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹைட்ரஜன் சயனைடா கன்வெர்ட் ஆகும்போது ஸோ ரிலீஸ் ஆகக்கூடியது வந்து கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடும் தான். ஹெச்சிஎன் எதை அஃபெக்ட் பண்ணும், பேத்தோஜன், நம்ம இன்செக்ட்ஸா இல்லை பாக்டீரியா, எது வந்து பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ண பேத்தோஜனா இருக்கோ அதை வந்து போய் அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த சைனோஜெனிக் கிளைகோசைட் பிளான்ட்ல நான் டாக்ஸிக் ஃபார்ம்ல இருக்கணும். ஏன்னா அந்த பிளான்ட் டாக்ஸிசிட்டி நடக்காம இருக்கணும்னா அது ரெண்டு இடத்துல ஸ்டோர் ஆகப்படணும். சப்ஸ்ட்ரேட்டும் என்சைம்ஸும் தனி கம்பார்ட்மெண்ட்டா செப்பரேட் ஆகி ஸ்டோர் ஆகப்படுது. அதுக்கப்புறம் எப்போ இந்த செல் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுதோ, டேமேஜ் ஆகுதோ, டிஷ்யூ டேமேஜ் ஆகுதோ, அப்பதான் இது வேக்யூல்ல ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த சயனோஹைட்ரினும் அப்புறம் வெளியில இந்த செல் வால், அதாவது அப்போபிளாஸ்ட் ஆர் செல் வால் ஆர் குளோரோபிளாஸ்ட் இங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீஷஸ்ல டிஃபர் ஆகும் இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த பீட்டா குளுக்கோசிடேஸும் ஸோ இதுவும் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும்போது தான் அது சேர்ந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஹெச்சிஎன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொர்க்கம் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொர்க்கம் பிளான்ட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய சைனோஜெனிக் காம்பவுண்ட் என்னன்னா துரின். ஸோ இந்த துரின் வந்து லீஃப் எபிடர்மல் லேயர்ல தான் அக்யூமுலேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பீட்டா குளுக்கோசிடேஸ், ஹெச்என்எல் இதெல்லாம் வந்து லீஃபோடைய மீசோஃபில் லேயர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேத்தோஜன் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது தான் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஹெச்சிஎன் ப்ரொடியூஸ் பண்ணுது. புரிஞ்சிருக்கும். ஸோ பிளான்ட்ல எப்படி பிளான்ட்டுக்கே இது ஆக்டோடாக்சிசிட்டியே இல்லாம இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பயோசிந்தசிஸ் ஆஃப் சைனோஜெனிக் கிளைகோசிடைட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இது மெயினா வந்து நம்ம பார்த்தது வந்து அமினோ ஆசிட்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு.
சொர்க்கம் பிளான்ட்ல பார்க்கக்கூடிய துரின் அப்படின்ற சிஜி உடைய ப்ரிகர்சர் பார்த்தோம்னா டைரோசன். அதே மாதிரி லினாமேரின் சைனோஜென் குளுக்கோசிடேஸ்ல இருக்கக்கூடிய ப்ரிகர்சர் எதுனா என் வேலைன் அப்படின்ற அமினோ ஆசிட். ஸோ அதே மாதிரி லோட்டஸ் ட்ராலின்க்கு இருக்கக்கூடிய ப்ரிகர்சர் எல் ஐசோலியூசின். அதுக்கப்புறம் ப்ரூனாசனுக்கு இருக்கக்கூடிய ப்ரிகர்சர் என் பீனைல் அலனைன். ஸோ இது இந்த ப்ரூனாசன் இருக்கக்கூடியது செரி பார்க்ல எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ப்ரிகர்சர் ரிலேட்டடான கேள்விகளை தான் நம்ம ரொம்ப பார்க்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான பகுதி. ஓகே, இந்த பயோசிந்தசிஸ் எப்படி ஆகுது, அது ரீசைக்கிளும் எப்படி ஆகுதுன்னு இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ பயோசிந்தசிஸ் கண்டிப்பா அமினோ ஆசிட ப்ரிகர்சரா கொண்டு தான் இந்த சைனோஜெனிக் கிளைகோசைடை உருவாகுது. ஸோ இந்த சைனோஜெனிக் கிளைகோசைட் சைனோஜெனிசிஸ் மூலியமா ஹெச்சிஎன் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஹெச்சிஎன் பீட்டா சைனோ அலனைன் மூலயமா ஆஸ்பரஜைனாவும் ஆஸ்பரேட்டாகவும் அமோனியாவாகவும் கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இது வந்து ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரீசைக்ளிங் அப்படின்னா சைனோஜெனிக் கிளைகோசைடு வந்து நான் சைனோஜெனிக் கிளைகோசைடு ஆகவும் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு ஆகவும் ரிலீஸ் ஆகப்படுது. சிஜி மோஸ்டா இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து நைட்ரஜன் சோர்ஸா நிறைய எடுத்துக்கக்கூடிய ஸ்பீஷஸா இருக்கும். ஸோ இந்த சிஜி இந்த நைட்ரஜன் சோர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஹெச்சிஎன் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது ஹெச்சிஎன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு மட்டும் உதவி பண்ணாம அதர் செவரல் பிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் மெட்டபாலிசமுக்கும் உதவக்கூடியதா இருக்கு இந்த சிஜி. ஓகே, இப்போ பேத்தோஜன் உடைய பாடிக்குள்ள என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேத்தோஜன் உடைய பாடிக்குள்ள எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷனை பிளாக் பண்றது, பியூப்பிள டைலேட் பண்றது, அதுக்கப்புறம் ஈவன் காஸ் டெத் இதெல்லாம் பண்ணக்கூடியதா இருக்கு. பட் சில ஆர்கானிசம்ஸ் லைக் லெபிடோப்டெரான் லார்வா, அப்புறம் பைரேட் பட்டர்ஃப்ளைஸ், ஸோ இதுலலாம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸாக பார்க்கலாம். இன்னும் சில ஆர்கானிசம்ஸும் இருக்கு. ஸோ இந்த லார்வால என்ன பார்க்க முடியும் அப்படின்னா அடாப்டிங் ஃபீடிங் பிஹேவியர் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய அந்த சைனோஜென் கிளைகோசைடை தான் உட்கொண்டு இதை தன்னைத்தானே வந்து அதர் பேத்தோஜன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா அதனுடைய மெட்டாபாலிசம் அதை எடுத்துக்கக்கூடிய விதம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த லீஃபை ஸ்னிப் பண்ற மோட்னால இந்த டிஷ்யூ டேமேஜ் ரொம்ப பண்ணாம அதை அப்படியே பிக் போர்ஷனா எடுத்துக்கக்கூடியதா இருக்கு. ஃபீடிங் ஸ்பீட்னால இந்த ரியாக்ஷன் ஷார்ட்டராகவும் வச்சுக்க முடியுது. ஸோ அதனாலதான் இந்த லார்வா இந்த மாதிரி ஸ்பீஷஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஹெச்சிஎன் அஃபெக்ட் பண்ணாம அதை வந்து எடுத்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பாமா வந்து உள்ள வச்சுக்குது. இந்த கண்ட்ரோல் வந்து பீட்டா கிளைகோசிடேஸ இந்த இன்செக்டோடைய சலைவா கட் ஹியூமன் அதுக்கப்புறம் மிட் கட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சைனோஜெனிக் குளுக்கோசிடேஸ் பிரேக் டவுன் பண்றதை ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா இந்த லார்வா எப்படி இந்த சைனோஜென் குளுக்கோசிடேஸை எடுத்துக்கிட்டு உள்ள எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, பீட்டா கிளைகோசிடேஸ் தனியாகவும் இந்த சைனோஜென் தனியாகவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கு. பிளான்ட் சைனோஜென் கிளைகோசிடேஸ் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை போலவே இருக்கக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து இந்த சேனலோடைய பிளேலிஸ்ட்லயும் உங்களால பார்க்க முடியும். அதை தவிர இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இதனுடைய லிங்க்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.